வெல்கம் டு ஜிகேஸ் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கோன்னு நம்புகிறோம். பாப்பாவை என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? எங்கள் ஊரில் ஜாத்திரை நடக்குது, கங்கம்மா ஜாத்திரை. ஒரு வாரமாக இல்லை மாம்ச, திருப்பதி கங்கம்மா ஜாத்திரை. மாம்சம் ஒரு வாரம் ஆகுது இல்லை, போன செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு முடியும் ஜாத்திரை, ஒரு வாரம் ஜாத்திரை. அதுக்கு குழந்தைக்கு வேஷம் போட்டு கூட்டணும் போகலான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் ரெடி பண்ணின்னு இருக்காரு. போன வருஷமும் நம்ம ரெடி பண்ணோம் இல்லை மாம்ச? ஆமாம், சாமிக்கு எதுக்கு எல்லோரும் வேஷம் போட்டுன்னு வராங்க? அது ஒரு இத்தியாசம் இருக்கு இல்லையா? சாமிக்கா? அப்படியா? ஓஹோ, ஓகே. அப்போ வந்து பெரியவங்க பண்ணது வேற. வெயில் நாள்ல ரொம்ப உச்சக்கட்ட வெயில் இந்த மாசத்துல இருக்கும். கத்திரி வெயில். ஆமா, சந்தனம் போட்டுக்கணும் ஒரு நாளைக்கு, நாமக்கட்டி போட்டணும் ஒரு நாளைக்கு. மேலே பூசிட்டு போனா சின்ன பசங்களுக்கு பெரியவங்க உடம்பு கூலிங் ஆகும். ஆனா அப்படி சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கோசம் வேஷம் போடுங்கன்றாங்களா? ஆமா, அந்த வெயில் அவங்களுக்கு கூலிங். பாருங்க பாப்பா இந்த கையில பூசலன்னு கேட்குறான். கிருஷ்ணா, நம்ம ஜாலியா கோயிலுக்கு போலாண்டி செல்லம். சாமி சாமி, என் பாப்பாவுக்கு திருடம் வேஷம் போறாரா? சாமிக்கு குஷியா இருக்குமா? பாருங்கப்பா, எனக்கோசம் மக்கள் என்னென்ன வேஷம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு படிச்சிடலாம். நம்ம எல்லோரும் கிளம்புறோம். நான், என் வீட்டுக்காரர், பாப்பா, 2 பேர், பெரிய பாப்பா, சின்ன பாப்பா, எங்கள் அம்மா எல்லோரும் போயிட்டு வரோம் கோயிலுக்கு. நாளைக்கு போனால் கால் வைக்க முடியாது, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் மத்தியானத்துக்கு அப்புறம் போவோம், பார்க்கணும் இல்லையாங்க நம்ம ஊர் ஜாத்திரை எப்படின்னு. அதுக்கு இன்னைக்கு நாளைக்குன்னா வேஷம் போட மாட்டோம், அப்படியே ஜாலியாக போயிட்டு வருவோம். இன்றைக்கி சரி வேஷம் போடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்புறோம். நாளைக்கு எல்லாம் பொங்கல் வைப்பாங்க. நாங்கள் ஏன்னா குழந்தைய வச்சுனால அந்த ரஷ்ஷில் வைக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமையாக போய் வச்சுட்டு வந்துடுவோம். எப்படி 4 வாரம் என்னவோ வைப்பாங்க இல்லை மாம்ச? நமக்கு ஞாயிற்றுக்கிழமையை பார்த்து குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போய் பொங்கல் இப்போ சரிங்க. நாங்கள் பாப்பா ரெடி பண்ணிவிட்டு எல்லோரும் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு காட்டுறோம். பாருங்கள், என் வீட்டுக்கார் ரெடி ஆகிட்டார் சாமிக்கு. ஹாய் சொல்லுமா சார். ஹாய். என் பாப்பா ரெடி ஆகிட்டா, வீரப்பன் கல்லன். கல்லா அவசே பிரிஷா பிரிஷா ஆமா, என் பாப்பா ரெடி ஆகிட்டா, நானும் ரெடி ஆகிட்டேன். சரி கிளம்புறோம். கோயிலுக்கு போய் பாக்கி வீடியோ எடுக்கிறேன். பாப்பாவை கிளம்புங்க. ஹத்து எல்லோரும் கோயிலுக்கு கிளம்புறோம். பாருங்க, திருப்பதி ஜாத்துக்கு வந்திருக்கோம். பாருங்க, ஆம்பளை எல்லாம் பொம்பளை வேஷம் போட்டுன்னு போகிறாங்க. பாருங்க, இதோ பாருங்க. இது புதுசாக கட்டினாங்க இப்போ ஆர்ச்சி. இது முத்தாங்க பாருமா, நல்லா இருக்கா? நிற்கிறியா நீ கூட? ஆ, கடைக்கு போனாங்க. இப்போவே லேட் ஆகுது, கீழே வந்துட்டு போகிறேன். அப்படி இப்படி வெளியே வந்துட்டோம். அவங்க வேண்டுதல் இருக்கும். நாங்கள் சீக்கிரம் பார்த்துட்டு வந்துட்டு நினச்சி பார்க்கல. நம்ம என் வீட்டுக்கு சொன்னார் உள்ளே போக முடியாதுன்னாரு. ஆனாலும் பார்க்கலான்னு சொல்லி வந்துட்டோம். சீக்கிரம் ஆகி போச்சுங்க. வடைக்கிறாங்க. அது அப்படி தான், சாமி வேண்டுதலுமா ஒன்று. கோயில் பாருங்கள்.
ಇದು ಅವರಿಗೆ ಇದಾ ಹಾಂ டெக்கரேஷன் நடந்துன்னு இருக்கு எங்கம்மா என்ன நாளைக்கு ஃபுல் ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ண போகிறாங்க, அதுக்கு ரெடி பண்ணின்னு இருக்காங்க. உங்களுக்கு எங்கள் வாய்ஸ் கேட்குதா இல்லையோ தெரியல. சாமிக்கு வச்ச பூவை எடுத்து விற்கிறாங்க. எடுத்துட்டு இதோ காசு கட்டி பிரிஷா தங்கம் பிரிஷா பாப்பாவுக்கு என்னவோ புதுசாக இருக்குது, என்னன்னு தெரியல. பாருங்க எல்லா பசங்களும் வேஷம் போட்டு வந்திருக்காங்க. ಇವತ್ತು ತಿರುಪತಿಲಿ ಜಾತ್ರೆ, ಗಂಗಮ್ಮ ಜಾತ್ರೆ. ಚಲೋ ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡ್ರ ಕೃಷ್ಣ, ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡು.
வந்துட்டோங்க எல்லோரும். பாருங்கள் பலூன்ஸு, ஏதோ கலர் பலூன் சூப்பராக இருக்கா? கலர் வளையல் எல்லாருக்கும் ஒரு 2-3 ஜோடிங்க. 50 ரூபா தான் இவருக்கு புது மாடல். புது மாடலுங்க. 50 ரூபா காட்டுங்கம்மா. சூப்பராக இருக்குங்க. நான் வளையல் இது வளையல் 50 ரூபா ஒரு டசனு. அம்மாவுக்கு 2, பாப்பாவுக்கு 2, எனக்கு 3 அப்படி வாங்கிட்டு வந்துட்டோம். சரிங்க, இன்றைக்கி ஜாத்திரை ட்ரிப் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு கிளம்புவோம் மத்தியானம்.